ஹை ஃப்ரெண்ட்ஸ், பொள்ளாச்சி பாலியல் வழக்கு சம்பந்தமா வந்த தீர்ப்பு குறித்து தளபதி ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதாவது பொள்ளாச்சி பாலியல் குற்றவாளிகளுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது வரவேற்கத்தக்கது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் கல்லூரி மாணவிகள் இளம் பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு குற்றவாளிகளுக்கு சாகும் வரை சிறை தண்டனை வழங்கி கோவை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கடந்த 6 வருஷமா நடந்துட்டு இருக்கிற இந்த ஒரு வழக்குல இப்போ தீர்ப்பு வந்திருக்கிறது பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஓரளவுக்கு ஆறுதலா இருக்கும். அண்ட் பாதிக்கப்பட்டவங்க தைரியமா இந்த வழக்கை எடுத்து நடத்தி ஜெயிச்சதுக்கு என்னோட மனமார்ந்த பாராட்டுக்கள். அண்ட் ஆல்சோ தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம். சோ அதனால பெண்களுக்கு எதிரான இந்த மாதிரி பாலியல் துன்புறுத்தல் வழக்குகளை விரைவா விசாரிக்க சிறப்பு நீதிமன்றங்கள் அமைத்து 90 நாட்களுக்குள் விசாரித்து தீர்ப்பு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். எங்களோட கழக பொதுக்குழுவிலும் இதுக்கான தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளோம். ராணுவத்திலேயே நம்மளோட பெண்கள் வீர தீரத்துடன் சாதித்து கொண்டாடும் இந்த ஒரு டைம்ல மகளிருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசோட கடமை. சோ இனிமேலாச்சும் எந்த சமரசமின்றி இதை விரைந்து பண்ணணும்ன்ற மாதிரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த ஒரு வழக்குல தீர்ப்பு வழங்க கிட்டத்தட்ட 6 வருஷமா டைம் எடுத்துக்கிட்டதெல்லாம் ரொம்ப ஓவர். சோ இந்த மாதிரி வழக்குகளை 90 நாட்களுக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு மாதிரி தளபதி கரெக்டா தான் ஒரு கோரிக்கையை வச்சிருக்காரு. அண்ட் இந்த குற்றத்துல ஈடுபட்ட குற்றவாளிகளுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனைன்னு சொல்லிட்டு கரெக்டான ஒரு தண்டனை தான் கொடுத்திருக்காங்க. பட் இவ்வளவு டிலே ஆகாம கொஞ்சம் சீக்கிரமாவே கொடுத்திருக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி வழக்குகளுக்கு உடனடியா தண்டனை கிடைக்கும் போதுதான் அந்த மாதிரி பண்றவங்களுக்கு ஒரு பயம் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனிவே அவங்களுக்கு ஒரு வழியா தண்டனை கிடைச்சிருச்சு, அதுவே சந்தோஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.